பாஸ் சீசன் 8ல் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க இந்த நிகழ்வில் யார் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டண்ட்டுமே நாமினேட் ஆகியிருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த முக்கியமான கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால், தீபக், அருண், ஜாக்லின், பவித்ரா, இவங்கள யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துக்குமார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.53% வாங்கி 1,22,671 ஓட்டுங்க. மொத்தமாக பதிவாயிருக்க ஓட்டே 3,45,302 ஓட்டு தான். அதில் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டார் பாருங்கள். 1,22,671 ஓட்டு வாங்கி முதல் நிலையில் இருக்கார். அதனால் யார் நினச்சாலும் இந்த இமயத்தை தொடவே முடியாது. நம்பர் 1 பிளேஸில் இருக்கார் முத்துக்குமரன். இவர் இந்த நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் எஃபர்ட் போட்டிருக்காருங்க. அவரோட அழகான தமிழாக இருக்கட்டும், அவரோட அந்த பேச்சு திறமையாக இருக்கட்டும். நேற்று பார்த்தீங்களா தர்ஷா குப்தா பேசுனதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு விளக்கம்லாம் கொடுத்து அவங்கள எப்படி கவுத்தாருன்னு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமையான ஆள். எல்லா டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளையாண்டாரு. அதனால தான் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. நிறைய பேர்த்தோட மனசில் இடமும் பிடிச்சிருக்காரு. அடுத்தது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டத்தட்ட பாதி ஓட்டு தாங்க வாங்கியிருக்காங்க. முத்துக்குமரன் வாங்கினதில் பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 60,070 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 17.4%. அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்திருக்காரு. அவர் 9.9% இருக்கார். ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,177 ஓட்டு. சௌந்தர்யா வாங்கினதில் பாதி தான் வாங்கியிருக்காரு. இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கப்ப அடுத்தடுத்து இருக்க மீதி 4 பேரையும் பார்த்தோம் அப்படின்னா தீபக், அருண், ஜாக்லின், பவித்ரா, இவங்க 4 பேர் வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குங்க. முத்துக்குமரன் டாப் போஸ்ட்டில் இருக்கார். யாருமே டச் பண்ண முடியாத இடத்துல இருக்கார். அடுத்து சௌந்தர்யா கூடயே முத்துக்குமரன் வாங்கினதில் பாதி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களும் அதனால் ஓரளவு ரொம்ப மேலே தான் இருக்காங்க. அடுத்து விஜய் விஷால் கூட 34,177 ஓட்டு. அதுக்கு அடுத்துலேருந்து தீபக்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஓட்டில் தான் வாங்கியிருக்காங்க. தீபக் பார்த்திங்கன்னா 33,068 ஓட்டு. அருண் பார்த்திங்கன்னா 32,963 ஓட்டு. ஜாக்லின் பார்த்திங்கன்னா 32,834 ஓட்டு. பவித்ரா 29,519 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்படி விஜய் விஷாலில் இருந்தே இந்த 5 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க. அதனால் யார் வேணாலும் மேலே போவாங்க, யார் வேணாலும் கீழே வருவாங்க. நேற்று பார்த்திங்க அப்படின்னா விஷால் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருந்தார். இன்றைக்கி 3வது இடத்துல இருக்கார். இப்படி ஓட்டுக்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் விஜய் விஷால் போக மாட்டார், ஜாக்லின், பவித்ரா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு வெளில போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த நேரத்தில் எது வேணாலும் மாறக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. எல்லாருமே தங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நம்ம பவித்ராவும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. என்ன பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் சண்டை போடணும், கான்ட்ரவர்சியாக பேசணும், அதெல்லாம் இல்லாமல் இவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கனால தான் அவங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கான்னு தெரில. அடுத்து நம்ம ஜாக்லினும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. தனக்கு தேவையான மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஏற்படுத்திக்கிறாங்க. அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு இருக்க மைனஸ் பாயிண்ட் போல். அதனால அவங்களும் பார்த்திங்கன்னா கம்மியான ஓட்டில் இருக்காங்க. அருண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாளை என்ன செஞ்சாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் செய்கிறாரு. நம்ம தர்ஷா குப்தா சொல்லலையா, அப்படி தான் இருக்கார். அதனால் அவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கார். ஆனால் தீபக் நல்லா தான் விளையாடுறாரு. ஏன் தீபக் இப்படி கம்மியாக இருக்காரு அப்படின்றது பார்ப்போம். போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மாறும் இல்லையா, ஓட்டு எண்ணிக்கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் இந்த வீட்டை விட்டு இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம காதல் நாயகன் விஜய் விஷால், தீபக், அருண், ஜாக்லின், பவித்ரா, இந்த 5 பேர்த்தில் யார் வேணாலும் வெளியில் போகலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஓட்டு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பவித்ரா இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. பார்ப்போம் இந்த வாரத்தோட முடிவில் யார் எலிமினேட் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை மிட்வீக் எலிமினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்களே, அதுலேயே பவித்ரா வெளில போகிறாங்களா அப்படின்னு தெரில. பணப்பெட்டி வைக்காமல் இருக்காங்க. ஒருவேளை பணப்பெட்டி வச்சு அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு யாராவது ஒருத்தர் வெளியில் போயிட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் பணப்பெட்டி வச்சாங்க அப்படின்னா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆனால் சௌந்தர்யா கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செகண்ட் பிளேஸாக தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. முத்துக்குமரன் டச் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் சௌந்தர்யா கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. முத்துக்குமரன் பணப்பெட்டியை தொட மாட்டார். அவர் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட வின்னர். இது நிச்சயமான உண்மை. ஒரு வீடியோவில் அன்ஷிதா கூட சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படின்னு.
என்னோட கருத்தும் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தான் வின்னராக இருப்பார்னு தோணுது. இன்னும் 2 வாரம் தான், முடிவை நம்ம விரைவில் தெரிஞ்சுக்குவோம்.